Answer. Join ஆகட்டுங்களா? சரி, ஸ்டார்ட் பண்ணுமா? Okay, sir. Okay, sir. Answer. சரியா? Answer. Okay. ஓகே, போர்டை கிளியர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அனுப்பியிருந்த கொஸ்டின்ஸ் தான் நான் இப்போ செய்ய போகிறேன். செய்வோமா? Answer. Answer. சரி, மத்தாக வந்து ஜாயின் பண்ணட்டும், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? கேக்குதா எல்லாருக்கும்? சும்மா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்டு எல்லாரும் சும்மா? Answer. Oh, sir. நீங்க? ஓ, நானும் சொல்றேன். 2 நாளா கேஸ்ட்ரிக்கா அல்சரா டோன்னோ. இது வரைக்கும் வந்தது இல்லை, வந்திருக்கு. சரியா? ஸோ உங்களோட ப்ரேயர்ஸ்ல என்னையும் சேர்த்து. சரி. Inshallah. சரியா? மத்தாக ஜாயின் பண்ணி கொள்ளட்டும். அது லேட்டாக தான் ஜாயின் ஆகுங்க, தெரியும் தானே? சரி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து யாரோட கொஸ்டின் முதலாவது பார்க்கறது அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு விஷயம் ஒன்று பார்க்க போறோம். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, பிரச்சனையை கண்டறிதல். என்ன பிரச்சனை, என்ன விஷயம் பார்க்க போறோம்? என்ன பார்க்க போறோம்? பிரச்சனையை கண்டது. பிரச்சனையை கண்டறிதல் அப்படின்னா என்ன? சும்மா சொல்லுவோம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். எங்களுக்கு வர பிரச்சனை. ஃபைண்டிங் த ப்ராப்ளம். சம்ரா கவரேஜ் மத்த எல்லாரும் கவரேஜ் இருக்கா? போர்ட் கிளியரா இருக்கா? ஓ, சார். போர்ட் கிளியர் இல்லைன்னா ஒரு முறை சொல்லுங்க எனக்கு. ஹலோ ஹலோ
வாட்ஸ்அப் மெசேஜ் போடுறீங்களா கிளாஸ்ல இருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சரி ஓகே என்ன பார்க்க போறோம்னு சொன்ன பிரச்சனையை கண்டறிதல் கண்டறிதல். இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை பாடமா வைக்க போது அதே மாதிரி என்ன பாடமா வைக்க போகுது முக்கியமா கேள்வி செய்யும் போது எந்த பாடமா இருந்தாலும் இதை யோசிச்சு போட்டு அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா சொல்ற புரியுது எல்லாருக்கும் சரியா இப்ப நம்ம படிக்கிற பாடத்தை வச்சு இந்த உதாரணம் சொல்றோம் இருபடி சமன்பாடு பாடம் படிக்கிறது தானே இதுல நமக்கு கேள்வியா ரெண்டு விஷயம் கேட்கிறோம் ஒன்று என்னது இருபடி சமன்பாட காணுறது ஒரு கேள்வி கண்ட இருபடி சமன்பாட தீர்த்து விடகான்றது ரெண்டாவது சரிதான் சொல்றது அப்ப இதுல முதலாவதா அல்லது ரெண்டாவதா இப்ப நமக்கான பிரச்சனைன்றதை புரிஞ்சுக்கணும் படிவை யோசிச்சு பாருங்க நமக்கு இருபடி சமன்பாட காண்றது ரொம்பவே பிரச்சனையா இருக்கா அல்லது அது செய்யறது பிரச்சனையா இருக்கா காண்றது காண்றது. காண்றது இதான் பிரச்சனை கிடையாது இது பிரச்சனை இல்லை ஏன் ஏன்னு சொல்லுங்க இது ஒரு மெத்தட் தான் இது ரெண்டு மெத்தட் சொல்லிட்டோம்னா அதுல ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி கூட நம்ம விட எடுக்கலாம் ஆனா காண்றது நம்ம என்னத்துல இருக்கு நம்ம செய்யற விஷயத்துல இருக்கு சரி புரியுது எல்லாருக்கும் புரியுதானே சொல்றது எல்லாருக்கும் கைக்கிறது வடிவ நினைவு வச்சுக்கொள்ளுங்க இருபடி சமன்பாட உருவாக்குறது தான் கஷ்டம் செய்யறது லேஸ் அப்ப நம்ம இந்த கொஸ்டின்ல மொத்தம் 5 மார்க்ஸ் வரும்போது இந்த கொஸ்டின்ல மொத்தமா 5 வருதுன்னு வச்சுக்கணும் இந்த மொத்தமா செஞ்சா 5 மார்க்ஸ் வருது ஒருவேளை இந்த பார்ட் செய்ய இயலாது அப்படின்றதுக்காக வேண்டி நம்மளோட முழு மார்க்ஸ் இல்லாம போகும்னு நினைக்கிறீங்களா இல்ல சார் இல்ல நம்ம ஒரு என்ன வேலையை பாவிக்க போறோம் கல்ல வேலையை என்ன கல்ல வேலை செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா உங்களால ஒருவேளை அந்த இருபடி சமன்பாடு அவன் தந்ததை எடுக்க இயலையில சரியா எப்படி அவன் ஒரு இருபடி சமன்பாடு தந்திருக்கான் எடுக்க இயலையில அப்படின்னு எந்த பாட்டை மட்டும் நம்ம செஞ்சு விட்டுருவோம் புரியுதா புரியுதா சொன்னது ஒருவேளை செய்ய தெரியல அப்படின்னா உடனே முடிவு என்ன செஞ்சிடணும் தீர்த்தல் பாட்டு எடுத்து செய்ய வலிக்கிட்டோம் செஞ்சு பார்க்கணும் ஒன்ஸ் if the answer is not coming அதாவது ஆன்சர் வரல அப்படின்னா உடனே என்ன செஞ்சிடணும் உடனே முடிவு எடுத்து ஆன்சர் வரல
ஸோ இந்த முடிவின்படி நான் என்ன செய்ய போறேன், ரெண்டாவது பாட்டை மட்டும் செய்ய போறேன், அதாவது தீர்த்தலை மட்டும் செய்ய போறேன். அப்ப தீர்த்தலை மட்டும் செய்யறதுல எனக்கு என்ன செய்யலாம், ஒரு டைம்ல 5க்கு 3 மார்க்ஸ் கிடைக்கும், இல்லாட்டி 2 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல மார்க்ஸ் போகாம இல்லையே, மார்க்ஸ் கிடைக்குது தானே ஏதோ ஒரு விதத்துல. அப்ப இப்ப உங்களுக்கு பிரச்சனையை கண்டறிதல் விஷயம் விளங்குதா? நமக்கு கேள்வியே பிரச்சனை இல்ல, கேள்விகள ஒரு பாட்டம் பிரச்சனையாவது, அது புரியுதா? ஓ சார். எல்லா பாடத்துக்கும் தான் சொல்றேன். இப்ப ஹிஸ்டரி பாடமா எந்த பாடமா எடுக்கும் போது கேட்கிற அந்த 3 கேள்வியில உங்களுக்கு இப்ப ஹிஸ்டரியில எல்லாம் மார்க்ஸ் போட்டே தாரு, அப்படிதானே? 2 2 4 இல்லாட்டி 2 3 4 அப்படியா ஏதோ மார்க்ஸ் போட்டு தருவாங்கல்ல, அப்படி 3 3 4 அப்படின்னு. சார் மார்க்ஸ் போட்டு சார். நெக்ஸ்ட்ல அவன் டைரக்டா ஃபுல் மார்க்ஸ் தான் போட்டுருக்காது. அப்ப நினைவு வச்சுக்கொள்ளுங்க, எந்த பாடமா இருந்தாலும் அந்த கேள்வியை ஃபுல்லா வாசிச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யும், ஒரு கட்டத்துல ஒரு ஐடியா கிளிக் ஆகும். ஸோ அந்த கேள்வியை முழுசா செய்யாம விடக்கூடாது. எப்பயுமே என்ன செய்யணும், இருக்கிற பாடல நமக்கு தெரிஞ்சதை கட்டாயமா செய்யும். புரியுதா? இதுக்கு பேர்தான் பிரச்சனையே கண்டறிதல். விளங்கிட்ட பிரச்சனையே கண்டறிதல் என்னண்டு? ஓ சார். அப்படின்னா எந்த கேள்வி எந்த பாடத்துல வந்து சயின்ஸ் பாடம் வாங்கிக்கிறோம் என்ன வாங்கிக்கிறோம், நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்காங்க, அதை செஞ்சீங்கன்னா ஃபுல்லா செய்யறது உங்களோட சரி. போன் வந்து சார்ஜ் ஆகுது இல்ல, அதான் நான் பார்த்துட்டு என்ன செய்யலாம் சொல்லி. என்ன நடந்துச்சு? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரி, இப்ப எந்த கொஸ்டினை செய்வோம், அனுப்புனதுல எத்தனையா செய்வோம்? நீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஸ்டின் அனுப்பிட்டீங்க, டக்கு டக்குன்னு செய்ய பார்ப்போம். எத்தனையா செய்வோம்? சொல்லுங்க பிள்ளைகள். எத்தனையா கேள்வி செய்வோம்? கதைங்களா பாருங்க, எங்கிட்ட செய்யறது. சார் 6 6 அந்த கணக்கு செய்வோம் சார். 2022 வந்து அந்த கேள்வி தானே? ஆம் சார். ஓ சார். யாரு? நஸ்ரின். ஓ சார். அந்த கேள்வி ஒருக்கா என்னோட மத்த போனுக்கு ஒருக்கா ஃபார்வர்ட் பண்ணி விடுறியா? சரி சார். மத்த போன் தான் தெரியும் தானே, இந்த 070 நம்பர் இருக்கு, பழைய நம்பர், சரி. அதுக்கு ஃபார்வர்ட் பண்ணு. இப்ப நான் உங்களுக்கு வந்து இந்த கேள்விகள்ல வந்து இருபடி சமன்பாடு எடுக்கிறத மெயினா சொல்லி தரேன். சரி, இப்ப நம்ம செய்ய போற எல்லா கேள்வியும் இருபடி சமன்பாடு எடுக்கிறத சொல்லி தரேன். அதோட சேர்த்து தீர்க்கிறத சில கொஸ்டின்ஸுக்கு மட்டும் பார்ப்போம். சரியா? புரியுதா? பிள்ளைங்க அந்த படத்தை மட்டும் இருக்கா சொல்றீங்க, எப்படி வரும்னு இன்னொரு ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு நினைவு தான், பட் வந்து எத்தனை கொஸ்டின் இருக்குது? 2022 2022 கொஸ்டினா 2023?
22 23 22 22 எத்தனையாவது கொஸ்டின்? 3 மூன்றாவது கொஸ்டின். ஒரு படம் வந்து இப்படி ஆயிருக்கு. இதுல எதை நிறந்திட்டு இருக்கு? முழு வட்டம் சார். முழு வட்டம் சார். முழு வட்டமா? ஓகே ஓகே. முழு வட்டமே. இப்போ முழு வட்டத்துல சென்டர் பாயிண்ட் மட்டும் இல்லாம இருக்கு அப்படியா? ஆம் சார். அதுல இது மட்டும் இல்ல. எதுக்கு நிறந்திட்டு இருக்கு? பெரிய வட்டத்துக்கு. பெரிய வட்டத்துக்கு. பெரிய வட்டத்துக்கு நிறந்திட்டு. ஓகே, சோ क्वेश्चन பாருங்க. क्वेश्चनல சொல்லப்படுற விஷயம் என்னடா, ஆரையுடைய பழைய பாத்துக்கோங்க, ஆரையுடைய ஒரு வட்ட அடரை 2r சக 3 ஒரு வட்ட அடரிலிருந்து வெட்டி அகற்றப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றிலேருந்து ஒன்றை இல்லாமல் செய்யறாங்க, சரிதானே? அப்படின்னு சொன்னா இப்ப இதுல எதை வெட்டி அகற்றுறாங்க? நிறம் தீட்டி இருக்கிறதையா இல்லாட்டி மத்ததையா? நிறம் தீட்டி இருக்க பாதியை வெட்டிட்டு நிக்கிறாங்களா இல்லாட்டி நடுவுல இருக்கிறத வெட்டி நிக்கிருக்காங்களா? எதை நடுவுல இருக்கிறது. நடுவுல இருக்கிறத வெட்டி நிக்கு. அப்ப வடிவா பாருங்க, முதல்ல இந்த கேள்வியில எந்த படம் விடுவாங்க? என்ன படம் விடுவாங்க? ஆரை தான் பிரச்சனையாகும். இதோட ஆரை எவ்வளவுன்னு சொல்றாங்க? 6. அதே மாதிரி இவரோட ஆரை எவ்வளவுன்னு சொல்றாங்க? 2r சக 3. முதல்ல இதை குறிச்சிடணும். விளைச்சா ஒரு கேள்வி தேவை வழியா பாருங்க. நான் எப்படி செய்யணும்னா அதே மெத்தட் யூஸ் பண்ணுங்க. then it should be easy. சரிதானே? ரைட். அகற்றிய பின் எஞ்சிய பகுதியில பரப்பு எவ்வளவா? 27 5 சென்டிமீட்டர்களுக்கு. 5 சென்டிமீட்டர். உங்களுக்கு பாக்குறதுக்கு பயமா இருக்கு, அப்படித்தானே? இதை பார்த்தா பயமா இருக்கு. ஓ சார். முதல்ல யோசிங்க, வெட்டி அகற்றிய பின் இருக்க என்னத்தை சொல்றாங்க? வெட்டி அகற்றிய பின் இருக்கிற பரப்பு. அப்ப இந்த 27 பையின்னு சொல்றது என்ன? ஒரு பரப்பு. கொஞ்சம் விஷயம் அதுல பை வருதா என்ன? நமக்கு அது ஒரு பரப்பு அவ்வளவுதான். அப்ப நம்ம இப்ப என்ன செய்வோம்? ஒரு படத்தை அழகாக்கிடுவோம். அதுக்கப்புறம் என்ன ஈக்குவேஷன் தந்திக்காங்களோ அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து இதை தீர்த்திப்படுத்துதான்னு கண்டு ஆரின் பெருமானத்தை கிட்டிய அப்படி காணட்டான். சரியா? அதுக்கப்புறம் மிச்சத்தை பார்ப்போம். அப்ப முதலாவது விஷயம், சிம்பிளா ஒரு குட்டி படத்துக்கு இருக்கு. முதல்ல அந்த வட்டம் எப்படி இருக்கும்? ஒரு முழு வட்டமா இருக்கும். அந்த முழு வட்டத்திலிருந்து எந்த பகுதி இல்லாம போகுது? ஒரு நடுவுல இருக்கிற குட்டி பகுதி இல்லாம போகுது. இல்லாம போன அப்புறம் என்ன வந்துருக்கும் நமக்கு? இப்படி ஒரு என்ன வடை? இது என்ன வடை? உளுந்து வடை. அப்ப அந்த உளுந்து வடை ஷேப்ல இருக்கிறத பத்தி தான் கேட்கிறாங்க. அப்ப இதுதான் அந்த நிறந்திட்ட என்ன சொல்றது? இதுதான் இது. இதுல இல்லாமக்கப்பட்டு பேலன்ஸா வர்றதுதான் கதைக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த ஒரு ஐடியாவுக்கு போயிடணும். இப்ப நீங்க இப்படி கேள்வி செஞ்சீங்கன்னா புல வராது. அப்ப பரப்பளவுல கழிக்கும் போது இது என்ன ஷேப்? இது ஒரு என்ன ஷேப்ல பாருங்க. இது என்ன ஷேப்ல? இது என்னது? பார்க்க தெரியுது. இது என்னது? ரவுண்டா? வட்டம். நம்ம தெரியுதானே? வட்ட ஷேப்ல. அப்ப வட்டத்துல பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? அப்ப இவரோட பரப்புக்கு சமன்பாடு பை கேபிட்டல் ஆர் போட்டுக்கொள்றோம். சும்மா பை ஆர் வர்க்கம் கழித்தல் இவரோட பரப்புக்கு என்ன சமன்பாடு? பை வர்க்கம் சமன் இவரோட பரப்பு என்னன்னு சொல்றாங்க? 27 பை. விளங்கிட்டா? இவ்வளவுதான் கான்செப்ட். இது விளங்கிட்டா எல்லாருக்கும்? பெரிய வட்டத்திலிருந்து
இந்த வட்டப்பகுதி என்ன செய்யறாங்க, வெட்டி அகற்றுறாங்க. வெட்டி அகற்றுனா என்ன அர்த்தம், அதிலிருந்து அது நீக்கப்படுது. அப்ப முழுசா இருக்கிற பரப்புல இருந்து அதோட பரப்பு நம்ம என்ன செய்யணும், கழிச்சா தானே நீக்கிறேன்னு அர்த்தம். அப்ப நீக்கினா மிச்சம் எவ்வளவு வருதுன்னு சொல்லிருக்காங்க, 27 பை. இப்ப நம்ம பிரதியீடுகளை செய்யும். பை அப்படியே இருக்கட்டும். ஏன்னு சொல்லுங்க, பை எப்படியோ இல்லாம போற மாதிரி தான் எனக்கும் தோணுது, உங்களுக்கும் தோணணும். ஏன்னா பைக்கு அவசரப்பட்டு எப்பயுமே பிரதியிடக்கூடாது, எப்பயுமே பிரதிடாதீங்க, அவசரமே படாதீங்க. பைக்கு லாஸ்டாவே பிரதிடும், இங்க பிரதிடணுமான்னு கூட தெரியாது. சோ போடும் பை. அவரோட ஆரை எவ்வளவு, பெரிய வட்டத்துல ஆரை 2R அடியா பார்த்து கொள்ளுங்க. 2R சக 3 முழுவதின் வர்க்கம். ஏ பை ஆர் வர்க்கம் அப்படின்னா என்ன அர்த்தம், பை அந்த வட்டத்துல ஆரையிட வர்க்கம். அந்த வட்டத்துல ஆரை எவ்வளவு, 2R சக 3 முழுவதின் வர்க்கம் கழித்தல் பை சின்ன வட்டத்துல ஆரை எவ்வளவு, 6 தான். அப்ப 6 வர்க்கம் அது மாறும். 7 27 பை. விளங்கினா இது ஓகேயா? சரி, இப்ப என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, இந்த ரெண்டு பேர் இருக்காங்க தானே, 2 பேர் கழித்தல் மாதிரி. இப்ப நான் உதாரணத்துக்கு எடுக்கிறேன். என்ன எழுதிங்க, வாசிங்க. 2x 4xy. 2 பேரும் யாரு பொதுவா இருக்காங்க, x மட்டும் இருக்கு. இல்லாட்டி என்ன போடும், 3x 4xy போடுறேன். இதுல ரெண்டுல யார் பொதுவா இருக்காங்க, X. அப்ப x கொண்டு நான் வெளியால எடுப்பேன். x வெளியால எடுக்கிறேன் என்ன அர்த்தம், பொது பிரிக்கிறது. ரைட்டா? அப்ப 3x x ஆல பிரிச்சோம்னா என்ன வரும், 3 சக 4xy x ஆல பிரிச்சா 4y. அப்ப எப்படி எழுதுறேன்னு நினைப்பல, இதே ஃபார்மட் மாதிரி இங்க பாருங்க. இவங்க 2 பேர்ல யார் பொதுவா இருக்காங்க, 2 பேர்ல யார் பொதுவா, பை. அப்ப பைய நான் வெளியால எடுப்பேன். பைய வெளியால எடுத்தா பிராக்கெட்டுக்குள்ள என்ன வரப்போகுது, இங்க 2R முழுவதின் வர்க்கம் கழித்தல் இங்க பை எடுத்துற பேலன்ஸ் என்ன வரும், 6 வர்க்கம். சமன் 27 பை. இங்க பை என்ன செய்யுது, இவ்வளவு பேருடையும் பெருக்கப்படுது. பெருக்கப்படுது. அப்ப அந்த பைய என்ன செய்யும், அங்கால போய் பிரிபடும். சமன் என்ன வர போகுது, 27 பையின் பை. பை. பையும் பையும் என்ன செஞ்சு வந்ததுல வெட்டிப்படும். 27 பை இல்லாம போயிட்டு தானே, பை இல்லாம போயிட்டா இல்லையா, இல்ல. இப்ப இவருக்கு சாதாரண விதி எழுத போறோம். சரியா, சாதாரண விதி எழுத போறோம். 10ஆம் ஆண்டுல படிச்ச விஷயம், அதை வச்சுக்கொண்டு விரிவு எழுத போறோம். விளங்காதாக்கள் இதிலே பார்த்து தெரிஞ்சுக்கோ. சம்ஹா வந்தியா, சம்ஹா வந்தா எங்கடா சம்ஹா, கேளு, அமைதியா இருக்காது. ரிகாசாவா ரிமாசாவா, ரிகாசா தானே, ரிகாசான்னு ஒரு பிள்ளை ஐயா, ரிகாசாவா ரிமாசாவா, ரைட். சரி விளையில பேர மாத்தணும். என்ன பேர் பிள்ளைல, அப்சா. அப்சாவா, ஓகே. இப்ப இதுல என்ன செய்யணும் அப்படின்னா, இதுல சொல்லுங்க அப்ப எப்படி எழுதுவோம், முழுவதின் வர்க்கம் எப்படி எழுதுறது, 2R வர்க்கம் பிள்ளை 4R வர்க்கம். பிள்ளை சொல்லும் போது ஒருக்கா சொன்னா எல்லாத்துக்கும் சொல்ற மாதிரி இருக்கும். சொல்லுங்க, முதலாவதால முழுவதின் வர்க்கம் சொல்லுங்க. முதலாவதால முழுவதின் வர்க்கம் எப்படி வந்துக்கும், 2R முழுவதின் வர்க்கம் நடுவுல இருக்கிற போட்டுட்டு இவங்க 2 பேரையும் பெருக்கி பெருக்கணும்.
இவங்க 2 பேரையும் பெருக்கினா என்ன வரும்? 2 6 3 பெருக்கினா 6 6 6 6 2 பெருக்கினா 12 6 அங்கால யார் வர போறாரு? கடைசியா இருக்கிறார முழுவதின் வர்க்கம் முழுவதும் வர்க்கம் வர்க்கம் கழித்தல் அங்கால என்ன 6 வர்க்கம். இப்ப பாருங்க யாரு ரஹ்மானா சொன்னது 2 6 வர்க்கம். ரஹ்மான் தானே? ஓ சார். இப்ப பாரு 2 விஷயம் வித்தியாசம் இருக்கு. 2 6 வர்க்கம்னு சொன்னா 2 தனியா இருக்க போறாரு, 6க்கு தான் வர்க்கம் வரும். 2 6 முழுவதின் வர்க்கம் என்ன அர்த்தம்? 2 பேருக்குமே வர்க்கம் இது வர்க்கம் போகுதுன்னு அர்த்தம். வினைத்தராமன் அதுதான் நான் பிள்ளைன்னு சொன்னேன். உனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது நான் என்னத்துக்கு ஒரு பிள்ளைன்னு சொல்றாரு. ரைட்டா? ஓ சார். அதுல அந்த நம்ம சொல்லும் போது சில டைம் ஏன் அப்படி நான் என்னத்துக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இல்ல சார் நான் எழுதும் போது சரியா எழுதுனா நம்ம மூளை கொஞ்சம் வித்தியாசமானது தானே. மூளை கொஞ்சம் பைத்தியக்கார மூளை தானே. என்ன செய்யும்? மாத்தி மாத்தி சொல்றோம். 2 6 வர்க்கம் வந்து எழுதி விடுது. யாராவது மூளையை நம்புறீங்களா? அவன் நம்புறீங்களா? உண்மையை சொல்லுங்க. இல்ல சார். அவன் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தானே. வேலையை காட்டி விடுவான். அப்ப எத்தனை வரும்? 2க்கும் வர்க்கம் நீக்கி 6க்கும் வர்க்கம். அப்ப 4 6 4 6 வர்க்கம் 12 6 சக 9 மைனஸ் 6 வர்க்கம் சமன் 20. துருக்களை கொஞ்சம் ஸ்பீடா செய்ய போறோம். அப்படியே பாருங்க. 4 6 வர்க்கத்துல இருந்து ஒரு 6 வர்க்கம் போகுது. அப்படின்னா 4 மாங்கால இருந்து ஒரு மாங்கா போனா 3 மாங்கா 3 மாங்கா. அப்படின்னா 3 6 வர்க்கம் சக 12 6 சக 27 அங்கால வந்தா சமன் என்னது? சரி. 9ல இருந்து சக 27 போனா வேற வேற குறி. பெரியார்ல இருந்து சின்னான கழிங்க. 27ல இருந்து 9 போனா 18. பெரியார குறி என்ன? சய. அப்ப சய 18 சைபர். நமக்கு அவன் என்ன எடுக்கணும் என்று சொன்னான்? என்ன தந்திருக்கான என்ன எடுக்கணும்னா 6 வர்க்கம் சக 4 6 சய 6 சய 6. கன்ஃபியூஷன் அகைன் கமிங். சோ இந்த இடத்துல எல்லாரும் கொஞ்சம் அம்புக்குறியோட போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்படி தீர்க்கணும்னு சொல்றாங்க. நம்ம செஞ்சு கொண்டு போகும்போது இப்படி ஒண்ணு வந்துட்டா சிலாது கன்ஃபியூஸ் ஆகுறது. ஒண்ணும் பயப்படாதீங்க. 6 வர்க்கத்துக்கு முன்னுக்கு என்ன நம்பர் வந்திருக்கோ அது ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. அவன் தந்ததுல என்னவா இருக்கு? 1. இங்க எத்தனைக்கு? 3. அப்படின்னா இங்க 1ன்னா இங்க 3. அப்ப எத்தனை மடங்கு கூடுன மாதிரி காட்டுது? 3 மடங்கு. அப்ப என்ன செய்யணும்? திரும்ப 3ஆல இந்த முழு சமன்பாடையும் பிரிக்கணும். அவ்வளவுதான் விஷயம். இப்ப பயப்படக்கூடாது. எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா எழுதுனீங்களா? கண்டுபிடிக்க சொன்னா எழுதுனீங்களா? எப்படி அச்சாப்பில் எழுதுனீங்களா? இதையும் அதையும் வச்சு ஒப்பிட்டு தான் டக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன செய்வோம்? எல்லாத்தையும் 3ஆல பிரிப்போம். இதை 3ஆல பிரிச்சு எவ்வளவு வரும்? 6 வர்க்கம் சக 12 6 3ஆல பிரிச்சா 4 6 சய 18 3ஆல பிரிச்சா 6 சமன் சரி. இவ்வளவுதான் விஷயம். சோ இப்ப இதை நான் மத்த மாதிரி செஞ்சு காட்டணும் அவசியம் இல்லை தானே. தீர்த்தல் முறையில செய்யணும் தான் நான் செஞ்சு காட்டுறேன். தீர்த்தல் முறைன்னா இப்ப வர்க்க புத்தியாக்க முறை யாருக்கும் தெரியாது அப்படின்னா நான் செஞ்சு காட்டுறேன். செஞ்சு காட்டணுமா? இல்ல சார். தேவைன்னா சொல்லலாம். தேவையில்லாட்டி அமைதியா இருக்காதீங்க. உங்களுக்கு தேவைன்னா சொல்லலாம். ஏன்னா நான் நிறைய கேள்விக்கு செஞ்சு காட்டிட்டேன். நான் 6 7 கேள்விக்கு செஞ்சு காட்டிட்டேன். அப்படித்தானே? அப்போ உங்களுக்கு அந்த தீர்த்தல் முறையை சொல்ல செஞ்சுட்டு போவையா? பிரச்சனை இல்லையா? ஓகே சரியா? அப்படின்னா இப்ப 2022ல நமக்கு இது வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறம் உள்ள ஸ்டெப் கஷ்டமா? ஒருத்தர் டக்குன்னு சொல்லுங்க. அப்ப என்னென்ன செய்வோம்? தீர்த்தல் முறைக்கு போறோம்னா என்னென்ன செய்வோம்? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஆறு வர்க்கத்துக்கு முன்னுக்கு முதலாவது என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? முதலாவது ஸ்டெப்ல ஓகே. அடுத்து என்ன செய்வோம்? சொல்லணும்னு நினைச்சேன். சில ஸ்கூல்ஸ்ல மாறிலியை அப்படியே வச்சு கொண்டு செய்யறாங்க தானே.
மாறிலி அப்படியே வச்சுக்கொண்டு நடு உறுப்புட வர்க்கத்தை ஒருக்கா கூட்டணும் ஒருக்கா கழிக்கணும்னு சொன்னாங்களா ஒரே இடத்துல. ஓ சார் எனக்கு அப்படித்தான். சோ அது வந்து இட் should be கன்ஃபியூசிங் உங்களுக்கு அப்படிதானே? சரிதான் நான் சொல்றது கன்ஃபியூஸ் தானே அது. ஓ சார் அப்பதான் ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்பதான் ஃபாலோ பண்ணக்கூடாது கன்ஃபியூஸ்ல. ஓ சார் கன்ஃபியூஸ்னா அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. சரிதானே? நானும் முதல் ஸ்டார்டிங்ல அப்படிதான் இப்ப நான் படிக்கும் போது அப்படிதான் சொன்னது. பட் அதை விட நான் சொன்னது லேஸ் தானே உங்களுக்கு. ரெண்டு பக்கம் அப்படிங்கிறது லேஸ். சகனா போட்டு கஷ்டப்படுத்திருக்குது. எப்படியும் அந்த பக்கம் போகத்தானே போகுது. அதுக்கு டிரெக்டா போட்டுட்டு போயிடலாம். அப்ப முதலாவது ஸ்டெப்ல என்ன செய்வோம்? சய ஆரங்களை போய் சக ஆரம் மாறும். மாறின பிறகு என்ன செய்வோம்? நடு உறுப்புட அரைவாசியும் நடு உறுப்புட குணகத்துல முழுவதின் வர்க்கத்துல ரெண்டு பக்கமும் கூட்டணும். சரி அப்படின்னு என்னன்னு வச்சுக்கோம். நான் இப்ப சொன்னதை வச்சுக்கோன்னு சும்மா நான் எழுதுறேன். அப்ப அங்கால வந்து கூட்டினீங்கன்னா 10ன்னு வந்திருக்கும். இங்கால வந்து 2 வர்க்கம்னு வந்துச்சு. அப்படிதானே? அதுக்கப்புறம் ஸ்டெப்ல எழுதினீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? இங்க நிற்கிற ஆளுக்கும் இங்க நிற்கிற ஆளுக்கும் வர்க்கம். ஸோ இவர் ஒருக்கா எழுதிட்டு நடுவுல இருக்கிற நடுவுறுப்புல குறிக்க போட்டுட்டு அவளை யாருக்கு வர்க்கம் வந்துச்சோ அதை போடுவீங்க. சரிதானே? அப்ப 6 சக 2 முழுவதின் வர்க்கம் சமன் 10. சரியா? அப்படியே வந்துச்சு. செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்க்க உங்களுக்கு விளங்கும். சரியா? சோ அடுத்த क्वेश्चन வரும்போது நான் அதுக்கு செய்றேன். சோ இப்போ இத போட்டோ எடுத்து அழிக்கியா? ஆம் சார். அடுத்த இந்த क्वेश्चन. போட்டோ எடுத்து அழிக்கியா இது? எதுண்டா சொல்லுங்க. எது விலங்குல என்ன செய்யுதா? கதைங்க முதலாவது அமைதியா இருக்க வேணாம். அடுத்த அந்த அதுல அடுத்த கேள்வி செய்யுமா? அடுத்த கேள்வி கொஞ்சம் பாக்குறதுக்கு இன்னுமே பயங்கரமா இருக்கும். ஆம்பளை பாக்குறதுக்கு இன்னுமே பயங்கரமா இருக்கு. அடுத்த கேள்வி குரூப்ல நடக்கிறது. அந்த क्वेश्चंस எழுதி எடுங்க. சரியா? ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்ன செய்வோம்? திரும்ப ஃபைனல் புஷப்ல இதெல்லாம் முதல்ல இருந்து என்ன செய்வோம்? படிப்போம். சரியா? இப்போ 3 क्वेश्चन போட்டிருக்கேன். இன்னும் யாரோ அனுப்புறீங்க. அதுகளை அட்மினுக்கு அனுப்பிவிடுங்க. அவங்க எனக்கு அனுப்பிவிடுவாங்க. சரியா? யாரும் வேற யாரும் அனுப்புறீங்களா क्वेश्चंस? அஸ்ரான்னு ஒரு பிள்ளை அனுப்பிச்சு. அஸ்ரா வந்துச்சா? அஸ்ராவ பேர் அஸ்ரான்னு யார் வந்தீங்களா? கன்சா வந்ததா? கன்சா ஓ சார் கன்சா படிச்சுட்டா என்ன எப்படியோ? சார் இன்றைக்கு ராத்தா இப்படி செஞ்சதாலும் நீ படிக்க வைக்கிட்ட. அப்படிதானே? இல்ல சார். சரி. அங்கெல்லாம் சைட்ல என்னடா குறிச்சிருக்கு ஹேஷாந்த்? எனக்கு விளங்கல அது. இது வந்து ஹேஷாந்த் அனுப்ப क्वेश्चन. பாப்போம் எப்படி இது.
இதுல இந்த சைடுல இருக்கிறது என்ன பிள்ளை செஞ்சுக்காங்க? வட்டி ஆகிருக்காங்க. இது எவ்வளவு சொல்லியிருக்காங்க? எனக்கு இங்க ஸ்கிரீன்ல தெரியுது இல்லை எவ்வளவா? 8 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர். இது இதா 8 இதா 8 X அது sir. சார் இது 8 சென்டிமீட்டர். இது எக்ஸ். எக்ஸ் இது 4. 4. கேள்வி என்ன கட்டிக்காண்டு பார்த்து செய்வோம். சரியா? 8 சென்டிமீட்டர் நீளமுள்ள வாசிக்கும் போது கவனமா கவனிங்க. 8 சென்டிமீட்டர் நீளமுள்ள செவ்வக வடிவ மெல்லிய தகடு ஒன்றின் ஒரு மூலையில் பக்க நீளம் x சென்டிமீட்டராக உள்ள சதுர வடிவ பகுதி. சதுர வடிவ பகுதின்னு எப்படி இருக்கும்? எல்லா பக்கமும் சமனை. இந்த விஷயம் ஓகே தானே? சரி, இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இத்தகட்டின் அகலம் x அகலம், நீளம் எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். அகலம் எவ்வளவு? x அகலம் சொல்றோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவ்வளவு x மிச்சம் 4. அப்ப மொத்த நீளம் எவ்வளவு அதிகம்? x அகலம் 4. சரியா? அப்ப அதை என்ன செய்யணும்? நம்ம இங்கால நமக்கு விளங்கக்கூடிய மாதிரி குறிச்சுக்கணும். சரி, அடுத்த விஷயம், இங்கேயும் வெட்டி அகற்றப்படுதுன்னு சொல்றாங்க. சரிதானே? அவ்வாறு வெட்டி அகற்றப்பட்ட பின் எஞ்சிய தகட்டின் பரப்பளவு எவ்வளவாம்? 38. அவட எஞ்சின பிறகு வர்றது எவ்வளவாம்? 38 சென்டிமீட்டர் வர்க்கமா? சரிதானே? இப்படி ஒரு இருபடி சமன்பாடு எடுக்கட்டாம். என்ன இருபடி சமன்பாடு? x வர்க்கம் மைனஸ் 8x பிளஸ் 6 சமன் 0. அடுத்து என்ன கேட்கிறாங்க கேள்வி? அடுத்தது வந்து எக்ஸின் பெருமானம் 1 சென்டிமீட்டரிலும் கூடியதும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்படுது. ஏன் உங்களுக்கு புரியுது? அதுல சொல்லப்படுறது புரியுது? அது ஏன் அப்படி சொன்னதா விளங்கிச்சா? ஏன் அந்த இடத்துல எக்ஸின் பெருமானம் 1 சென்டிமீட்டரிலும் கூடியதும் சொல்றாங்க. ரெண்டுலயுமே பிளஸ் வர இது வருமா? பார்ப்போம் என்ன கதை. சரியா? அப்ப இதுக்கு எப்படி படம் வரப்போகுது? முதலாவது ஒரு செவ்வகத்தில இருந்து ஒரு குட்டி சதுரத்தை கழிக்க போறாங்க. கழிச்சா பேலன்ஸா என்ன மாதிரி வந்திருக்கும்? இப்படி ஒரு ஷேப் வந்திருக்கும். சரியா எனக்கு இருக்கிறது? முதல்ல நம்ம இந்த படம் இருக்கணும்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதானே, அந்த கேள்வியை விளங்குது தானே? ஃபுல்லா விஷயம் என்னட்டு விஷயம் விளங்குது தானே ஈஸியா? இது ஒரு செவ்வகம். இதோட அகலம் நீளங்களை பாருங்க. நீளம் எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். அகலம் எவ்வளவு? 8. அப்ப இந்த செவ்வகத்துல பரப்பளவு கண்டதுக்கான சமன்பாடு என்ன? அடுத்தது நமக்கு தேவை பரப்பளவு சமன்பாடு என்ன செவ்வகத்துக்கு? நீளம் தர அகலம். அப்ப நீளம் தர அகலம்னா இங்க 8 சென்டிமீட்டர் தர எத்தனைன்னு போடுவேன்? x கழித்தல் சதுரத்திர பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? நீளம் தர நீளம். நீளம் தர அகலம். நீளம் தர அகலம் தான்டா. இங்க நீளம் அகலம் சமன். சரியா? அப்ப இவர் எக்ஸ்னா இவர் எக்ஸ். அப்ப எக்ஸ் தர எக்ஸ் சமன் இவரோட பரப்பளவு எவ்வளவு சொல்லியிருக்கான்? 38 சென்டிமீட்டர். 38 சென்டிமீட்டர். அப்ப நம்ம எப்படி கூப்பிடலாம்? இந்த ஷேப் இங்க வாவா, அப்படி இல்லாட்டி 38 சென்டிமீட்டர். அப்ப அந்த விஷயங்கள் தானே சொல்லும் போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல படிச்சீங்கன்னா. இப்ப அடுத்த விஷயம், இப்ப பேருக்குங்க உள்ள பேருக்கு எவ்வளவு வரும்? 8x சக 32. கழித்தல் எக்ஸால் எக்ஸ் பெருக்குனா X வர்க்கம். சமன் 38. அவங்க தந்திருக்க சமன்பாட்டுல எக்ஸ் வர்க்கத்துக்கு என்ன வந்திருக்கு? பிளஸ்ல வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன செய்வோம்? இங்க செயல் இருக்கிறதால எல்லாத்தையும் செய்வோம். இங்க இருக்க எல்லாத்தையும் அங்கால பக்கம்
கொண்டுட்டு போகும். கொண்டுட்டு போனா என்னட்டு வரும்? சைபர் சமன் 38 சக x வர்க்கம் சய 8x இதாங்க சய 30. சய 32. அப்ப கழிச்சீங்கன்னா எப்படி வரும்? x வர்க்கம் அப்படி இருக்க போகுது, -8x அங்கே எதுவுமே இல்லை, சோ பிரச்சனை இல்லை. 38ல 32 போனா 6 சமன் என்னட்டு வரும்? இதுதான் அவங்க எடுக்க சொன்னது, சரிதானே? அப்ப நான் இந்த கொஸ்டின்ல வச்சு இதுவா எடுக்க சொன்னாங்க, இதான் எடுக்க சொன்னது. ஓ சார், திருப்தியாகும் என காட்டுக. திருப்தியாகும் என காட்டுக. சோ இதை எடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன செய்வோம்? தீர்த்தல் பாட்டை செஞ்சு காட்டுறோம் உங்களுக்கு. இது கொஞ்சம் டக்குனு முடிஞ்சாலும் தீர்த்தல் பாட்டை பார்ப்போம். தீர்த்தல் பாட்டுல முதல்ல என்ன செக் பண்ணுவோம்? மாறிலியாங்கிட்ட கொண்டு போகும். நம்பர் இது வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணதான்னு பாருங்க. இல்ல அப்ப பிரச்சனை இல்லை. சகார என்ன செய்யணும்? அங்கால கொண்டு போகணும். கொண்டு போனா x வர்க்கம் சய 8x சமன் சய. சய 6. அடுத்தது என்ன செய்வோம்? அடுத்தது நடு உறுப்பிட பெருமானத்துல அரைவாசிட வர்க்கத்தை நடு உறுப்புட நடுப்பெருமானத்துல குணகத்திட பேர் என்னன்னா நடு நடு உறுப்பு. சரி, இவரோட முன்னணி நம்பர் பேர் என்ன? குணகம். குணகம். குணகத்திட அரைவாசிட முழுவதில் வர்க்கத்தை ரெண்டு பக்கம் கூட்டல். அப்ப இதுல வந்து அந்த குறியெல்லாம் தேவையில்லை என்று சொன்ன நினைவு தானே. எப்படி வர்க்கப்படுத்தினாலும் கட்டாயம் என்னவா மாறிடும்? சகவா மாறிடும். குறி போடலாம் தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்ப 8 2ஆல பிரிச்சா 4. இப்ப 4 வர்க்கத்தை தான் ரெண்டு பக்கம் கூட்ட போறோம். கூட்டுங்க. x வர்க்கம் சய 8x சக 4 வர்க்கம் சமன் சய 6 சக 4 வர்க்கம். சய 6 சக 4 வர்க்கம் எத்தனை? 16. இங்க எழுதுங்க. எப்படி வர போகுது? இங்க முதலாவது ஆளுக்கும் இருக்கும், கடைசி ஆளுக்கும் இருக்கும். அப்ப நம்ம காரணியாக்குற மெத்தட வச்சு ஈஸியா செய்யலாம். பிராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. முதலாவது வர்க்கம் இருக்கா, அவரை போடுங்க. அடுத்த என்ன செய்யணும்? நடு உறுப்பிட சயர் அதை போட்டுட்டு கடைசியா யாருக்கு வர்க்கம் வந்தீங்க? 4 முழுவதையும் வர்க்கம் போட்டீங்கன்னா சரி. அப்ப இதுல கழிச்சீங்கன்னா எத்தனை வரும்? 10. 10. இங்க வர்க்கம் இங்க வந்தா வர்க்கமூலம். வர்க்கமூலம். சகவோ சயவோ போட்டுக்கொள்ளுங்க. x சய 4. x சமன் என்ன வரும்? 4 சகவோ சய வர்க்கமூலம் 10. வர்க்கமூலம் 10க்கு என்ன பெருமை சந்திங்க அவங்க? 3.1 3.334 கொண்டு 6 ஓ சார் 3.16 ஆம் சார் 3.16. இப்ப என்ன செய்யலாம்? இவரை ரெண்டு மாதிரி எழுதலாம். எப்படி எழுதலாம்? ஒரு மாதிரி 4 சக வர்க்கமூலம் 10, அப்படி இல்லாட்டி 4 சய வர்க்கமூலம் 10. x சமன் 4 சக வர்க்கமூலம் 10க்கு பதிலா 3.16. கூட்டினா எவ்வளவு வரும்? 1 ஏதாவது மட்டன் தட்டை எல்லாம் சொன்னது தானே. சரி, x சமன் 4 சய இவருக்கு பதிலா என்ன? 3.16. அப்ப x-க்கு என்ன விட வரப்போகுது? இல்ல பிளஸ் 1.16. டேய், 4ல இருந்து 3 கழிக்கணும். 3 விட கூடுதல் நம்பர்ல கழிக்கிறீங்க. என்னன்ற ரவுண்ட் வரும்? பிழை வர்றது விளங்குதா? பிழை வர்றது கண்ணுக்கு தெரியுதா? ஆம் சார் ஒட்டையில அவங்கள சிம்பிளா வந்து சும்மா குழப்புற மாதிரி ஒரு விஷயம் மட்டும் இல்லையா? சரி, அப்ப நீங்க இதுவரைக்கும் விட மாட்டீங்கன்னு எப்பயும் காணும் போது எப்படி வர்றது? நமக்கு ஒன்று விட சகல வரும், இன்னொன்று சகல வர்றது. ஒரு விடையை நாம இல்லாம போடும். ஆனா இந்த கேள்வியில என்ன செஞ்சுட்டாங்க? ரெண்டு விடையும்
என்னதுல வந்தீங்க? சஹல அதுக்கு தான் கீழே ஒரு ஹிண்ட் ஒன்று சொல்லியிருக்கான். எக்ஸ் வந்து கட்டாயம் எப்படி இருக்கணுமா? ஒரு சென்டிமீட்டர் ஒன்றை விட பெருசா இருக்கணுமா? அப்ப இதுல எக்ஸ் வந்து ஒன்றை விட பெருசா இல்ல. இந்த இடத்துல இல்ல. எக்ஸ் ஒன்றை விட சின்ன. ஆகவே இந்த விடையை நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம். இல்ல. இப்ப இந்த கொஸ்டினுக்கான விட என்ன? 7.1 அவ்வளவுதான் விஷயம். ஓகேயா? இது ஓகே தானே? அடுத்த கொஸ்டினே போமா? ஓகே. அடுத்த எத்தனை கொஸ்டின்? அடுத்த 2018. ஆம் சார். எனக்கு தெரிஞ்சு 2018 நான் இப்ப செய்யறதுக்கு முன்னுக்கு அஸ்ரா தானே ஒரு கொஸ்டின் ஒன்று அனுப்புனீங்க. அஸ்ரா அனுப்புனது. அஸ்ரா அனுப்புன கேள்வியில தானா அந்த இந்த பி இந்த ஒரு வார்த்தை பி மாதிரி ஒரு கொண்டு வந்து உங்களுடைய ஏதாவது வேகம் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் தான். ஆம் சார். அது இந்த சங்கவி அந்த கேள்விய நஸ்ரீனுக்கு அனுப்பிவிடுங்க ஒருக்கா. அந்த கொஸ்டினை பார்ப்போம். நஸ்ரீன் குரூப்ல போட்டு எனக்கு அனுப்பிவிடும் அப்படியே மற்ற நம்பருக்கு. அந்த கொஸ்டினை செய்வோம் பிள்ளை. அது செஞ்சா அவங்களுக்கு கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும். இப்ப இருக்கிறது இல்லையே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா கஷ்டப்பட போறோம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நான் இந்த கேள்வி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். அந்த 2 கேள்வியும் விட்டு போட்ட 2018 அஸ்ரா அனுப்புன கேள்வியும் கன்சா அனுப்புன கேள்வியும் விட்டு போட்டு இதை செய்யறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பாக்குறீங்களா? என்னத்துக்கு பாக்குறீங்களாடா? நம்பிக்கை இல்லாட்டி பாருங்க, இருக்கிறத கொஞ்சம் கஷ்டமான கேள்வி உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். கேள்வி என்னன்னு சொன்னா முதலாவது ஒரு மனிதன் ஒன்று 1 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு குறித்த வேகத்தில் எடுக்கும் நேரமானது வேகத்தை 5 கிலோமீட்டர் per hour கூட்டும் போது எடுக்கும் நேரத்திலும் 1 hour குறைவாகும். குறித்த நேரத்தை v என கொண்டு v-னால் இருபடை சமன்பாட்டை எழுதும். என்ன விளைஞ்சா சொல்லுங்க மத்தாக்க. கேள்வி ஒருக்க வாசிங்க எல்லாரும் வாட்ஸ்அப்ல ஒருக்க வாசிங்க. ஸ்டேட்டஸ் பார்க்காம போயிட்டு கேள்வி ஒரு முறை வாசிங்க. சர்பா வந்தியா? சர்பா இங்க வந்துச்சா? சர்பா வந்திக்கிறேன். சரி நல்லது. எல்லாரும் கேள்வி வாசிங்க. It should be little bit hard, but வந்து கேள்வி எல்லாரும் வாசிச்சியா. இதே மாதிரி இன்னொரு கேள்வியும் இருக்கு.
அஸ்ரா நான் செஞ்சிருவேன் அஸ்ரா, நீ வரி பண்ண சரியா? கேக்குதா அஸ்ராக்கு? ஓ சார். அது செஞ்சிருவேன், நீ கவலைப்படாத சரியா? முதல்ல இதை நீ செஞ்சிரு, அப்படியே அதையும் செய்வா சரியா? சரி சார். மரியம் வரலையாண்டே கிளாஸுக்கு? அஸ்ராட ஸ்கூலா மரியம்? ஓம் சார். ஆனேடா. என்ன கஷ்டமாயிக்கா? நானும் தான் கேள்வி செய்ய போறேன். எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த பாப்போம். ஆயிஷா விட வந்துச்சா? ஆயிஷா விட வந்துச்சா? இல்ல சார், கேள்வியே விளங்க மாட்டேங்குது. ஆயிஷா அஸ்பர், ஜுன்ஹா, இல்ல சார். உமாமா, இங்க வாமா. ஓ சார். விட வந்துச்சா இருக்கு? இல்ல யோசிக்கல மாட்டியோ, மூளை வேலை செய்யுது இல்லையா? செஞ்சு நாய்க்கு இந்த சின்ன ஓர பிள்ளை யோசிக்கிறேன். தெரியுமா? வேர் இஸ் மை பிரெயின், எந்த பிரெயின் காணையில அப்படின்னு. அது மாதிரி தான். ஸோ வரி பண்ணாதீங்க, செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்த ஷீமானவாள் என்ன கதை? ஓ சார். கஷ்டமாயிக்கோ? செய்யவே இல்லை. சல்மா ஓ சார். என்ன ஈஸியா? செய்யல சார். சரி, கேள்வியை தெளிவா வாசிப்போம், விடை எடுக்க எழுதா அப்படின்றது பார்ப்போம். முதல்ல இந்த கேள்வி யாரும் பண்ணா இன்னைக்கு? தங்கவி அப்படிதானே? ஆம் சார். சங்கவிட கொஸ்டின் எங்க இருந்து சங்கவி இந்த கேள்வி எடுத்துட்டு வந்தா என்ன போட்டு தள்ளுறதுக்கு? ஸ்கூல் பேப்பர் சார். ஸ்கூல் பேப்பர். எந்த ப்ரோவின் சங்கவி? நோர்தன் சோனல் பேப்பர். சோனல் பேப்பர். சங்கவி வந்து கில் வச்சா? ஆம் சார். சோ கொஸ்டின் செய்ய போறோம். முதல்ல ஒரு மனுஷன் எடுத்துக்கிறோம். பிடித்த மாதிரி ஒரு மனுஷன் நிற்கிறான் சரியா? பார்க்க தெரியுதானே? சரி, கொஞ்சம் வாய்தான் முன்னாடி வந்து. ஒரு மனிதன் ஒன்று 1 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பது. மனுஷன் வந்து எவ்வளவு தூரத்தை கடக்க போறான்? 1 கிலோமீட்டர். சொல்ல அப்படியே வாங்க, அப்பதான் விட கேள்வி விளங்கும். 1 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு ஒரு குறித்த வேகத்தை, அப்ப நமக்கு தெரியணும் வேகம் சமன் என்னது? தேவைப்படுமோ தெரியாது, எழுதி வேகம் சமன் தூரத்தின் கீழ் நேரம். தூரத்தின் கீழ் நேரம். அப்ப இதுல வந்து வேகம்னு சொல்றதால நம்ம வேகத்துக்கு ஏதாவது வேற ஏதாவது குறிய பயன்படுத்தணும். என்ன பயக்கும்? வேகத்துக்கு வந்து உதாரணமா என்னென்ன இருக்கும்? வேகத்துக்கு தான் போடணும். எஸ்ன்னு வைப்போமா, ஸ்பீடுன்னு வைப்போமா? சும்மா பதிதான், பட் இருந்தாலும் போடுவோம். வேகத்துக்கு வந்து இது என்னது? வெலாசிட்டியா? சரி, வெலாசிட்டி. ஸ்பீடுன்னு சொன்னா அப்ப கதிக்கு என்ன இங்கிலீஷ்ல? சரி சரி. எஸ் என்ற வேகத்தோட என்ன செய்யறாரு அவரு? இஸ்ன்னு போறார். குறித்த வேகத்தில் எடுக்கும் நேரமானது படையா பார்த்துக் கொள்ளுங்க. இவர் தான் இந்த குறித்த வேகம் எவ்வளவு நான் எடுக்கிறேன்? குறித்த வேகம் எவ்வளவு? எஸ் எஸ். எல்லாரும் என்ன செய்யுங்க, அதுல குறித்த வேகம் எஸ் என்றதை கொடுக்கணும். குறித்த வேகத்தில் எடுக்கும் நேரமானது, குறித்த வேகத்தில் எடுக்கிற நேரமானது வேகத்தை 5, இப்ப வேகம் இதுலானே போகுது. இப்ப இந்த வேகத்தை எவ்வளவு கூட்டுறாராம்? எவ்வளவு கூட்டுறாரு? 5 கிலோமீட்டர் per hour. 5 கிலோமீட்டர் per hour. கிலோமீட்டர் per hourலாம் இல்ல கண்டுகொள்ளாதீங்க. இதுல வந்து
கிலோமீட்டர்ல வந்துச்சு. ஸோ அதை பத்தி worry பண்ண தேவையில்லை. அப்ப எவ்வளவு வந்துச்சு? குறித்த வேகத்தை விட 5 கிலோமீட்டர் பெர் கூட்டும் போது எடுக்கிற டைமை விட எவ்வளவு குறைவா வருதா? 1 hour குறைவா வருது. வருதான். சரிதானே? அப்ப இது வரைக்கும் ஓகே தானே? அப்ப நான் கன்செப்டை இன்னொருக்கா சொல்றேன். இவர் தான் இந்த மனுஷன் ரெடியா நிக்காரு. எப்படி? ஒனியோமா அடுத்து ஜெட் கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அதை சொல்ற டைம்ல அவர் என்ன செய்வாருன்னா எஸ்ன்ற வேகத்துல போனார் அப்படின்னா, இப்ப நம்மகிட்ட சொல்றாங்க அந்த டைம் எவ்வளவுன்னு சொல்றாங்க. டைம் வந்து எவ்வளவு? டைம் எவ்வளவு பி எடுக்கட்டான் அந்த குறித்த டைம். எப்படி? எஸ்ன்ற வேகத்துல போனா எவ்வளவு டைம் ஆகுமா? பி டைம் ஆகுமா? ஓகே. எஸ் ஒரு வேகத்துல போறார் அப்படின்னா எவ்வளவு டைம்ல போய் செய்வாராம் 1 கிலோமீட்டரை? வி டைம். பி டைம்ல போவாராம். எஸ் விட கொஞ்சம் ஒரு 5 கூடவா போனாருன்னா என்ன செய்வாராம்? எஸ் விட ஒரு 5 கூடவா போனாருண்டா எவ்வளவு நேரத்துல போவாராம்? இப்ப சும்மா யோசிச்சு பாருங்க. இப்ப சல்மா வந்து குருநாகல் டவுன் போவான்ட்டா எவ்வளவு தூரம் உங்களோட ஊர்ல? ரொம்ப தூரமா குருநாகல் டவுன்? தெரியும் சார். நீ குருநாகல் தானே? ஓ 6 கிலோமீட்டர் மட்டிக்கு மேம். மத்தாங்கள்ட்ட கேட்பேன் 100 எவ்வளவு கிலோமீட்டர்? தெரியும் சார். மின்ஹா வந்துச்சா? பிடிஎஸ் வந்துச்சா? பிடிஎஸ் வரல போல. சரி, அப்போ ஒரு 6 கிலோமீட்டர் வச்சுக்கொள்ளுங்க. பைக்ல நான் ஒரு நார்மல் ஸ்பீட்ல போனா ஒரு 6 கிலோமீட்டர்னா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துல போயிடலாம்னு வைங்க. அவசரம் ஃபாஸ்டா போனா அந்த போன 15 நிமிஷத்தோட குறைவான டைம்ல போனா கூடவான டைம்ல போனா குறைவான டைம். ஃபாஸ்டா போகும்போது டைம் குறையும். அப்ப நான் போன அந்த நார்மல் வேகத்தை விட 5 கூட்டும் போது டைம் என்ன செய்யுதான்? வேகம் அதாவது வீண் தானே சொல்லிக்கிங்க. டைம் வந்து எவ்வளவு குறையுதான்? 1 மணி நேரத்துல குறையுதான். அப்ப நான் இங்க எப்படி எடுக்கிறேன்? இங்க சொல்ல போற டைம் என்னத்திலையும் சொல்றேன், மணித்தியாலத்திலையும். அதே போல வேகம் என்னத்துல கதைக்கப்படுறது? கிலோமீட்டர் per hour. தூரம் வந்து என்னத்துல கதைக்கப்படுது? கிலோமீட்டர். நேரம் வந்து ஹவர்ல. சரியா? சோ நீங்க பயப்படாதீங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்? 2 சிச்சுவேஷன் எடுக்கிறேன். இவரை வந்து கதை உண்டு, இது கதை 2 எடுக்கிறேன். கதை ஒன்றுக்கு கவரேஜ் இல்லையா? நல்லா ஒத்துது பிடிஎஸ். கதை ஒன்று சரியா? கதை ஒன்றில் எப்படி போகுது? அந்த சமன்பாடு எழுதுங்க. வேகத்துக்கான சமன்பாடு கதை ஒன்றுக்கு வேகத்துக்கான சமன்பாடு வேகம் சமன் தூரத்திற்கு நேரம். வேகம் எவ்வளவு நம்ம எடுத்து வச்சுக்கோ? எஸ் சமன் தூரம் எவ்வளவு தூரம்? 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர். அது எப்பயுமே மாறாது. கீழ் நேரம் எவ்வளவுன்னு சொல்லி கண்டு வச்சிருந்தோம். அவங்களே தந்திக்காங்க V. இது என்னதுக்கு? கதை ஒன்று. அப்ப அடுத்து யாருக்கு எழுத போறோம்? கதை 2க்கு எழுத போறோம். கதை 2க்கு எப்படி வரப்போகுது? வேகத்துக்கு சமன்பாடு அதே வேகம் சமன் தூரத்தின் நேரம் தான். இங்க வேகம் எவ்வளவு? S 5 சமன். இங்கேயும் கிலோமீட்டர் எவ்வளவு? அதே தூரம் தானே. தூரம் எவ்வளவு? 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர். நேரம் எவ்வளவு? V கழித்தல் சரிதானே? நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் செய்யறேன். பிளவு சரிவாதெல்லாம் அடுத்த விஷயம். சரியா? இப்ப இது 2லயுமே இப்ப நான் உங்களுக்கு நீங்க படிச்சீங்களோ தெரியாது எனக்கு. உங்களுக்கு வந்து வேக நேர வரைவின் என்னது என்னத்தை தருன்ற விஷயம் எல்லாம் படிச்சிருந்தாங்களா ஸ்கூல்ல?
சும்மா சொன்னாங்களோ தெரியும் நினைவு இருக்காது. வேக நேர படிக்கிறேன்னு தரணும் பரப்பு சார். என்னத்தை தரும்? வேக நேர வரைவின் பரப்பு என்னது தரும்? வேக நேர வரைவு பிடி கிராஃப். பிடி கிராஃப்ல பரப்பு என்னது தரும்? விலைங்களா சத்தமா கதை இடப்பெயர்ச்சியை தரும். வெரி குட். மத்தொருத்தருக்கும் தெரியாது அப்படியா? சொன்னீங்களா? சரி. அப்ப வேக நேர வரைவின் படித்திறன் என்னது தரும்? ஆறுமுருகன். வெரி குட். சுமையா தெரியுமா இந்த விஷயம்? அப்ப அதன் அடிப்படையில வேக நேர வரைவோ வேக நேர வரைவோ இதெல்லாம் விடுங்க. வேகத்துக்கான சமன்பாட்டுல தூரத்தை காண்றதுக்கு என்ன செய்யணும்? வேகத்துக்கான சமன்பாடுல தூரத்தை தனியா காணணும் அப்படின்னா என்ன செய்யணும்? எழுவாய் மாற்ற செய்யும். எழுவாய் மாற்றம். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா தூரம் சமன் என்னன்னு வரும்? நேரம் தர நேரம். அப்ப என்ன பாருங்க, வேகம் இந்த அறைக்கு தூரத்தை நான் காணணும்னு என்ன செய்வேன்? நேரத்தை கொண்டு வந்தீங்க. தூரம் சமன் என்னன்னு வரும்? வேகம் தர நேரம். வேகம் தர நேரம். சரிதானே? அப்ப நான் என்ன செய்யறேன்? இந்த இதுலயே மாத்தி வைக்கிறேன். இங்க வேகம் எரிக்கி எஸ், நேரம் எரிக்கி வி. அப்ப பெருக்கிற என்னன்னு வரும்? எஸ்வி. அப்ப எஸ்வி சமன் என்னன்னு வரும்? அதுக்கான தூரம் 1 கிலோமீட்டர். அதே போல இங்க கொண்டு பெருக்குங்க. இதே மாதிரி இங்க பெருக்கினா எவ்வளவு வரும்? இங்க இருக்கிற வேகம் S5 தர நேரம் எவ்வளவு? V கழித்தல் 1. இதை பெருக்கும் போது என்ன பண்ணுங்க இன்னைக்கு? 1 கிலோமீட்டர். ஓகேயா? விஷயம் ஓகேயா? விளங்கிட்டா? சரி. எனக்கு ஷுவரா தெரியாத ஆன்சர் அப்படித்தான் போகுமா அப்படின்னு சொல்லி, சோ இதான் போகமாட்டேன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் நான் யூஸ் செய்யறேன். சரியா? பாப்போம். பிள்ளை சரியா அதுக்கு தான். அப்படி பிள்ளை எதுவும் வருது அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கும். முதல்ல செய்வோம். சோ 2 பேர்ல என்ன வந்துக்குது? 2 பேர்லயும் தூரம் எத்தனை கிலோமீட்டர்? 1 கிலோமீட்டர். இங்கேயும் 1 கிலோமீட்டர். அப்படின்னா இவங்க 2 பேர் எப்படி பாங்க தங்களுக்குள்ள? எஸ்பியும் இவங்க 2 பேர் பெருக்கவும் சமனாயிடும். சும்மா யோசிச்சு பாருங்க. இவங்க 2 பேரை பெருக்கும் போதும் 1 தான் விட வருது. இப்ப நான் சொல்றேன் 5 4 பெருக்கும் போது 20 தான் வருது. 10ஆல 2 பெருக்கும் போது 20 தான் வருது. அப்ப யார் யாரு சமன்? 5 4ஆல பெருக்கிறது சமன், 10 2ஆல பெருக்கிறது. அதே மாதிரி தான் இவங்க 2 பேரையும் பெருக்கும் போது 1 அப்படின்னா இவங்க 2 பேரை பெருக்கும் போது எனக்கு 1 தான் கிடைக்குது. சரிதானே? ஃபைன். சரியா? இப்படியும் செய்யலாம், அல்லது இன்னொரு வழியும் இருக்கு. அதே நான் சொல்றேன். சரிதானே? பொறுமையா இருக்கு, அவசரப்படாது. செஞ்சு பார்ப்போம். சப்போஸ் வராட்டி மாத்துவோம். அப்ப எஸ்வி சமன் என்னன்னு வரும்? S5 அங்கால V கழித்தல் 1. பெருக்குங்க பார்ப்போம். அங்கால பெருக்குங்க. இவரை பெருக்கி சொல்லுங்களேன். நம்ம என்ன அஞ்சு S5 அங்கால கழித்தல் 1 S1 5. அதாவது சாதாரணமா பெருக்கிறது தான் பிள்ளை. மாறி எழுதிடாதீங்களா? வடிவா எழுதுங்க. S 5 எழுதுண்டு. சரியா? மாறி போட்டுறாதீங்க. அதுக்காண்டிதான் 5க்கு நான் இப்படி ஒரு இதோட எடுத்து விடுறேன். சரியா? இருக்கும் உங்களுக்கு மாறி ஏதாவது செஞ்சீங்க. 5க்கு நான் இப்படி கீழே ஒரு எடுத்து விடுறேன். அப்ப என்னென்னு வர போகுது? SV சமன் V ஆல் S பெருக்குனா VS. SV என்ற அல்பாபெட்டிக்கலா குறைஞ்சால்தான் முன்னாடி வருவது. சக V ஆல் 5 பெருக்குனா 5V. 5V கழித்தல் சயவால X பெருக்குனா சயவுண்டால S பெருக்குனா சய S.
சயோண்டால சகாஞ்ச பேருக்குன்னா சய 5. அப்ப நம்ம இங்க என்னெல்லாம் வந்து இங்க பார்த்து கொடுங்க. இங்கேயும் எஸ்வி இங்கேயும் எஸ்வி இருக்கு தானே. அப்ப எஸ்வி என்ன செய்யும், சமன்பாட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும். கொண்டு போனா என்ன வரும், எஸ்வி கழித்தல் எஸ்வி சக 5v சய எஸ் சக சய அங்காளத்திலுமையும் சமன் என்ன. இங்க யார் யார் இல்லாம போறாங்க, எஸ்வியும் எஸ்வி எஸ்வி இல்லாம. சோ பேலன்ஸ் என்ன ஆகும், 5v கழித்தல் எஸ் கழித்தல் 5 சமன் 0. சரிதானே. இப்ப இது வரைக்கும் நம்ம எடுத்துருக்கோம். அவங்க என்ன எடுக்க சொல்லியிருந்தாங்க நமக்கு, அவங்க எடுக்க சொல்லியிருந்த சமன்பாடு என்ன, v வர்க்கம் சக 5v சய 5 சமன் 0. கிட்டத்தட்ட நம்ம என்ன செஞ்சிட்டோம், அதுக்கு பக்கத்துல வந்துட்டோம். பக்கத்துல வந்துட்டோம் தானே. ஆம் சார். இப்ப இந்த எஸ்ஸுக்கு பதிலா பி சார்புல ஒண்ணு கொண்டு வந்து போடணும். அதான் நமக்குள்ள விஷயம். எஸ்ஸுக்கு பதிலா என்ன செய்யணும், பி சார்புல எதையாவது ஒண்ணு கொண்டு வந்து போடணும். யோசிச்சு பாருங்க, எஸ்ஸுக்கு பதிலா பி சார்புல எதை கொண்டு வந்து போடலாம். ஒன்றின் கேள்வி இதா இருக்கு, உங்க கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கு. எங்கனைக்கு இதா இருக்கு பாருங்க. இதை கொண்டு வந்து அப்படியே போடுங்க. விட வாரது வராது அடுத்த விஷயம், முதல்ல செய்யுங்க சரியா, அதுக்கப்புறம் பார்ப்போம். அப்ப 5v கழித்தல் எஸ்ஸுக்கு பதிலா என்ன போட போறோம், 1 b கழித்தல் 5 சமன் 0. இப்ப என்ன செய்வோம், b ஃபுல்லா என்ன எடுப்போம், கீழே இருக்கிற v ஃபுல்லா கோமசி எடுங்க. கீழே இருக்கிற v ஃபுல்லா கோமசி எடுத்தா என்னன்னு வரும், இங்க v ஆல போய் பெருக்கும். 5v v ஆல பெருக்கினா 5v இவரைத்தானே எடுத்தோம். சோ அவர் அப்படியே தான் வருவாரு. அங்கே என்ன வரும், சய 5 தடவை 5v சமன் 0. 5ஆல கொண்டு அங்க பெருக்கணும் அப்படின்னா சரி கீழே இருக்கிற v ஆல கொண்டு பெருக்கினீங்கன்னா v வந்து 0 போயிடும். சோ லாஸ்ட் என்ன வரும், 5v வர்க்கம் கழித்தல் 1 சய 5v சமன் 0. ஏதோ ஒன்று விளையா செஞ்சிருக்கோம், அது என்னன்னு சொல்லி தான் யோசிக்கும். சரியா, இதுதான் ஆன்சர்னு சொல்லி எல்லாம் எழுதி வைக்காதீங்க. நானே ட்ரை பண்றேன்னு தான் சொன்னேன், ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் வந்து இது ஃபெயில். ஸோ நம்ம என்ன புள்ள விட்டுருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். என்னமா புள்ள விட்டுருக்கோமா பாருங்க, யாருக்கும் தெரிஞ்சா சொல்லலாம். என்ன சரி புள்ள விட்டுருக்கோமா, திங்க் பண்ணி பாருங்க. எனக்கு யோசனை வரல. நல்லா யோசிச்சுன்னா சொல்லுங்க, எதுவும் புள்ள விட்டுருக்கோமா. இல்லாட்டி கேள்வியை வாசிக்கும் போது ஏதாவது பிள்ளைய போட்டோம் பார்த்தா தான் தெரியும். என்ன 100 கஷ்டமான கேள்வி என்ன, சார் கேள்வியே திரும்ப ஒருக்கா வாசிச்சு பார்ப்போம். எதுவும் நம்ம இதுல போட்டதுல மிஸ்டேக் வந்திருக்கா. எனக்கு கிட்டத்தட்ட ஆன்சர் பக்கத்துல வந்து மறுபடியும் என்ன செஞ்சுட்டு ஆன்சர் வராம போயிடுச்சு. சரியா, அப்ப நம்ம செஞ்சுட்டு போனதெல்லாம் சரி, ஏதோ ஒரு இடத்துல என்னத்தையும் ஒன்று நம்ம மாத்தி போட்டோம். அது என்னன்றதை கண்டுபிடிக்கணும். சரியா, கண்டுபிடிக்கும் சேர்ந்து கண்டுபிடிக்கும். சரியா, ஒரு மனிதன் ஒன்று 1 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு குறித்த வேகத்தில், குறித்த வேகம் எவ்வளவு எடுத்தோம்,
எஸ். குறித்த வேகத்தில் எடுக்கும் நேரமானது வடிவ அந்த இடத்துல வாசிங்க, அந்த இடத்துல தான் பிள்ளை விட்டுருக்கும்னு நினைக்கிறேன். குறித்த வேகத்தில் எடுக்கும் நேரமானது வேகத்தை 5 km/h கூட்டும் போது எடுக்கும் நேரத்திலும் 1 hour குறைவாகும். குறித்த நேரத்தை v என கொண்டு v-க்கு சமன்படுத்தும். இப்ப நம்ம எடுத்தது சரிதானே? பிள்ளை விட்டுருக்கோமா? எனி ஐடியாஸ் என்ன சொல்லலாம்? என்னமோ ஒன்று விட்டுருக்கோம். குறித்த வேகம் ஒரு மனிதன் 1 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு குறித்த வேகம் எடுக்கும் நேரம். நான் ஒன்று சொல்றேன், அது ஒருக்கா எல்லாரும் டக்குன்னு ஒருக்கா செஞ்சு பாக்குறீங்களா? டக்குன்னு ஒருக்கா செஞ்சு பாக்குறீங்களா? சொல்றேன் சொன்னேன். இந்த இடத்துல எஸ் இருக்கு தானே, இந்த எஸ்க்கு பதிலா 1/v போட்டு பாருங்க. போட்டாலும் பிள்ளையாத்தான் வரும் போலதான் நினைக்கும். நான் செய்யறேன் பிள்ளைகள், பட் வந்து ஐ எம் நாட் ஷுவர். எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, நானும் செஞ்சு பார்க்குறேன். சரியா? என்னமோ பிள்ளையா செஞ்சிருக்கேன், நான் என்னன்னு சொல்லிதான் எனக்கு தெரியல. சொல்லியா இந்த பேப்பர் எந்த மாகாண பேப்பர்? பழைய கல்வி பேப்பரா வடமாகாண பேப்பரா? பழைய கல்வி சார். பழைய கல்வி. நம்மளோட பழைய கல்வியில இருக்கிற பிரச்சனை என்ன சங்கவி? வடமாகாணத்துல அவனு எந்த காரணம் ஒண்ணும் விடையே என்ன செய்யக்கூடாது, கண்டுபிடிக்க கூடாது, எடுத்துடக்கூடாதுன்னு தருவோம். முன்னே இருந்தாங்களே, நான் படிக்கிற டைம்ல இருந்து அப்படிதான் வர்றது. பட் வந்து எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம என்ன செய்வோம், பிஏ பர்மசி எடுப்போம். பிஏ பர்மசி எடுத்தா 1/5v இங்கால v கழித்த 1 சமன் இந்த இடத்துல வந்து பெருசாலாம் யோசிக்காங்க, இப்படி யோசிச்சு பாருங்க. 1/5v தர v சய 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு கீழே கட்டாயம் 1 இருந்து. சரியா? அப்ப 1ஆல v பெருக்குனா என்னது? 1ஆல v பெருக்குனா v. v அங்க கொண்டு போய் பெருக்கினீங்கன்னா ஒரு v தான் வரும். 1/5v அங்கால v சய 1 சமன் இதை பெருக்காம கொண்டு போய் பெருக்கினீங்கன்னா v. சரியா? திரும்ப அதே தான் வந்து நிக்க போகுது. கட்டாயம் 5v வரைக்கும் வரும். பாப்போம், இப்ப செஞ்சு பார்ப்போம். இப்ப ஏதாவது வருதா வரலையா, என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இல்ல திரும்ப அதான் வரும், அப்படிதான் நான் நினைக்கிறேன். v/5v வர்க்கம் கழித்தல் 1 -5v சமன் இங்கால ஒரு v அங்கால ஒரு v, அதேதான் வருது. என்ன பிள்ளையா செஞ்சிருக்கோம்னு சொல்லி யாராவது கண்டுபிடிக்கலாம்? உங்களுக்கு யோசிச்சு பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி ஏதாவது ஐடியாஸ்?
எனக்கு ஐடியா இல்ல. இதை விட்டு வேற என்ன மெத்தட்ல செய்யறது? 2 பேரையும் தூரங்கள் சமன். சரி, அப்ப நான் இதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லையா? நான் ஒருக்கா செல்ஃபா மைண்ட் ரிலாக்ஸா யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம் சார். யாருக்கு ஏதாவது ஐடியா வந்தா சொல்லலாம். ஐடியா வந்தா சொல்லுங்க, பிரச்சனை நான் செய்வேன். பட் எனக்கு ஐடியா வருது இல்லை, யோசிக்கிறது. எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக், ஏதோ ஒன்று மாறியோ ஏதோ ஒன்று போட்டிருக்கோம். நான் என்னன்னு சொல்லி எனக்கு சரியா வருது இல்லை. நாளைக்கு இதுல விடையோட உங்களை வந்து என்ன செய்ய சந்திக்கிறேன். சரியா? ஸோ டோன்ட் வரி, இதை நாளைக்கு கரெக்ட் பண்ணி கொண்டு நான் வரேன். சரியா? எனக்கு ஒரு கேள்வி இருந்தீங்க, நான் செஞ்சு கொண்டு வரேன் ஹோம் ஒர்க் மாதிரி. சரியா? வேணுமா யாருக்காவது? வேணாம் சார். தரமாட்டான்னு தெரியும். கொஞ்சம் சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு 2 வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடுவோண்டு. அதெல்லாம் கொஞ்சம் சாக்லேட் இல்லாமல் தனியாக அந்த தேங்காய் பூ நல்லா இருக்கு, பிடிக்கும் எனக்கு. ஓகே, ஸோ முடிப்போம். சரியா? ஓண்டா சொல்லு. மார்னிங் கிளாஸுக்கு தான் சார். இந்த நான் அடுத்த வீக்ல இருந்து தானே சொன்னது. ஓகே சார். குரூப்ல ஒரு மெசேஜும் போட்டுடுங்க சம்பா, அடுத்த வீக்ல இருந்து. ஓகே, பாய். பாய். Bye சார். பாய். Thank Good you, night. sir. குட் நைட். குட் நைட். சார் சரி, இப்படியெல்லாம் செய்யப்படாது. இங்க பாருங்க, இது சரியில்லையா? நல்லா இருக்கு. பாய் பாய். பாய் சார். Bye, sir. பாய் பாய். Sir. பாரக்கல்லா. ஜாக்கலா ஹெல் சார். பாரக்கல்லா.